ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே. பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி எங்கள் பாப்பாவுக்கெல்லாம் லீவு. இங்கே பாருங்கள், எல்லாம் வீட்டில் இருக்காங்க. மழைனால இன்றைக்கி கவர்மெண்ட் லீவு இல்லை, நாங்களாம் லீவு விட்டாச்சு. எல்லாம் வீட்டில் தான் இருக்காங்க. பாருங்க, சீச்சாவுக்கு ஒரே சண்டை தாங்க. இது கௌசிகா வச்சுட்டா. ஆமா, புது போன் வழக்கம் போல இன்னைக்கும் மாவு அரைக்க ஆரம்பிச்சாச்சு. அதான் கரண்ட் வந்தது, மாவு அரைச்சிட்டு இருக்கோம். ஓகேவா? மழை பெஞ்சிட்டு இருக்கு, நல்லா மழையா பெஞ்சிட்டு இருக்கு. ஆமா ஆமா, மழை தூரிக்கிட்டே இருக்கு. மழை விடுற மாதிரி இல்லை, ஊரே எல்லாம் அமைதியாகிட்டாங்க மழை பெய்யறனால. பாருங்க, சூப்பர் மழை. நைட்டு ஆரம்பித்த மழை இன்னும் விடலை. தண்ணி வைக்கிறியா? இருக்கும். எங்கள்கிட்ட ஆடெல்லாம் தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. பாவம், மழையில எல்லாம் குளூரில் இதாயிட்டு நாட்டுக்கொட்டை இருக்கு. இருக்கட்டும். இது சரி, இருக்கும். மழை விடுற மாதிரி தெரியல. அதுங்க காற்று நல்லா ஜெலி ஜெலின்னு அடிக்குது. காற்று ரொம்ப இல்லை, ஒரு 30 40 50 சொல்லியிருக்காங்க நம்ம ஊருக்கு. வெயில் காற்றெல்லாம் இல்லை. பாருங்கள், தென்னங்கன்று பதியம் போட்டிருக்காங்க அப்பா. அதான் எல்லாம் துளிர் விட்டு வந்துக்கிட்டு இருக்கு. சூப்பராக இருக்கா. யாராவது வீட்டில் இந்த மாதிரி தென்னங்கன்று பதியம் வச்சு போடுவீங்க? மழை பெஞ்சிட்டே தான் இருக்கு. மழை விடாது போல், விடாத மழைங்கிற மாதிரி விடாமல் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. தண்ணி வச்சிட்ருக்காங்க. ஆட்டுக்கொட்டாயெல்லாம் ரொம்ப டேமேஜாக தான் இருக்குது. 10 வருஷத்துக்கு எதாவது ஆட்டுக்கொட்டாயெல்லாம் போடணும். கட்டில் பார்த்தீங்களா, கைத்துக்கட்டில் சூப்பராக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். முதுகெல்லாம் வலிக்காது, படுத்து தூங்கலாம் ஜாலியாக. மழை துளி மழை துளி முருங்கை மரம். இனிமேதான் காய் காய்க்கும் முருங்கை.
பரங்கித்தூர்னாலே குப்பை பட்டறையில் தான் இருக்கும். எனக்கு வரும் பரங்கி பழம். மழை பெஞ்சிட்டு இருக்கு. இது தெரியுமா? குட்டி வாழை. குட்டி வாழைம்பாங்க. பூ போட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாம் பயிர் கொள்ள தான். எங்கள் ஊரில் இப்போ முயல் இருக்கும். காட்டு முயலும்பாங்கல்ல, அதிகமாக இருக்கும். இப்போ மழைக்கு வந்து அந்த பக்கம் அந்த பனை மரத்து வரிசை அந்த பக்கம்லாம் போனோம்னா முயல் அவ்வளோவும் இருக்கும். காட்டு முயல். இப்படி இருக்கு பாருங்க, காற்று மழை. காற்றும் லைட்டாக அடிச்சுட்டு தான் இருக்கும், மழையும் பெஞ்சிட்டு தான் இருக்கும். ஆராரோ பாடினாலும் ஆராரோ பாடாதம்மா. சூப்பர் சூப்பர் சூப்பர். நம்ம வீட்டு தென்னை மரம் ரொம்ப நாள் தென்னங்காய் காய்க்காமல் இப்போ தான் காய்ச்சிக்கிட்டு இருக்கு. எங்கள் ஊரில் ஒரு தேங்காய் வந்து 30 ரூபா வரைக்கும் விற்றுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு தேங்காய்க்கு ரொம்ப பஞ்சமாயிட்டு இருக்கு. பார்த்தீங்களா? செவ்வலனி. செவ்வலனி, பச்சலனி, எல்லாம் காய் விட்டுக்கிட்டு இருக்கு. ஜீவாக்கா வந்து கூட்டிகிட்டு இருக்காங்க, சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. தண்ணி சாப்பிட்டாங்களா எல்லாரும்? எல்லாம் சூடாக சாப்பிட்டீங்களா கஞ்சி தண்ணி? கஞ்சி தண்ணி சாப்பிட்டியாடா? இந்த ஆட்டுக்குட்டிக்கு உடம்பு சரியில்லை. ஆமா, எங்க வீட்டு ஆடு தான். மாட்டுக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன். நல்லா களை வச்சுட்டு அனுப்புறாரு. ஆமா,
சரிங்க எங்கிட்ட ஆடெல்லாம் நிற்கிறாங்க. சூடாக தண்ணி சமைச்ச உடனே தண்ணி சூடு பண்ணி எல்லாத்துக்கும் தண்ணி வச்சு வச்சு எல்லாம் குடிச்சிட்டாங்க. இன்னும் குடிச்சிட்ருக்காங்க. இருந்துச்சு கூட்டி போட்டுருக்கேன். அதான் விடவே இல்லை. இந்த கயிறு ஏன் தொங்குதுன்னு எல்லாரும் கேட்பாங்க. இந்த தழை கட்டி விடுறாங்க. நிறையா சாப்பிட தழை கட்டி கீழே போட்டால் மழை காலத்தில் தழை சாப்பிடாது. வீணாக எடுத்துருவாங்கன்ட்டு இந்த மாரி போட்டிருக்கேன். யாராவது நீங்களும் உங்கள் வீட்டில் ஆடு வச்சுட்டு தான் ஆட்டுக்கு சூடு பண்ணி தண்ணி வச்சுருக்கீங்க. ஆமாம், மழை காலத்தில் வந்து ஆட்டுக்கு சூடு பண்ணியே தண்ணி வைங்க. ஏய் ராக்கி கேட்றா. ஓகே, மழை சூப்பர் மழை சூப்பர்மா, சூப்பர் மழை சூப்பர்மா. சூப்பர் புயல்னு ஒன்று வரும்ல, நம்மள்கிட்ட நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க சூப்பர்மா. சுவிச்சா என்ன எழுதிட்டு இருக்கா? காத்து காத்து புயல் காத்து. ஆக்கி காத்து வாங்குறியா? இங்கே பாருங்க, காற்று எவ்வளோ அருமையாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் டிவியிலலாம் அப்படியே புயல் அடிக்கிற மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஊரில் புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரே ஒரு இங்கே பாருங்கள், எங்கள் விட்டு மகா எழுதிக்கிட்டு இருக்காங்க, ஹோம்ஒர்க் எழுதுறாங்க. காட்டுங்க, ஹோம்ஒர்க் எழுதுனத்தை காட்டுங்க. இந்த எழுதியிருக்காங்க பாருங்க, ஹோம்ஒர்க்கு தான் மகாவோட ஹோம்ஒர்க்கு. ஆமாம், யாருக்கா ஆம்லேட் போடுறேன்னா வாங்கி எல்லாம் முட்டை, கோழி முட்டை. இங்கே பாருங்க, காற்று அருமையாக அடிச்சு. பப்பாளி மரம், அதே ஒரு மரத்தை வச்சு அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். காத்தடிக்குது. சும்மா வீடியோ எடுக்கிறீங்க? சும்மா வீடியோ எடுத்து. ஆமாம், ஓகே. மகா, மழை பெய்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஓ, உங்களுக்கு ஈரத்தில் ஆடுறதுன்னா ரொம்ப பிடிக்குமா? ஊசி போடுறப்ப? ஆ ஆ, சரி. சுவிச்சா கிட்ட கேட்போம். நீங்கள் சொல்லுங்கள் சுவிச்சா, உங்களுக்கு மழைன்னா எப்படி இருக்கு? பிடிக்காதா? யா, வெளியில் போய் ஆட்டம் போட முடியாதா? ஆ, ராக்கி நீ சொல்லு, உனக்கு எப்படி இருக்கு மழையோட அனுபவம்? பிடிச்சிருக்கா? சொல்லு ராக்கி, சொல்ல ராக்கி. மழையோட அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஜாலியா இருக்கு. ஸ்கூல் போகலையில அப்படிதான் இருக்கும். எனக்கும் ஜாலியா இருக்கும். ஆமா, ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்காங்க மேடம். அது வந்து கௌஷிகா 6வது படிக்கிறாங்க. அவங்க 6வது படிக்கிறாங்க. எங்க நடுவு பேரட்டு பாப்பா, பெரிய பாப்பா தோ வெளில வந்து கோலம் போடுறாங்க பாருங்க. அவங்க வந்து சிவிக்ஸா. ஸ்விட்சா பேஸ் காட்டு, பேஸ் காட்டு. இது வந்து சுகி ஸ்விட்சோட ஃப்ரெண்ட். இது இறக்குங்க. இதை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. காட்டுங்க முகத்தை. இவங்களை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. இவங்கெல்லாம் ஜூனியர் ஆகி தாங்க விட்டு போயிடும். சிறிய உலகம் பெரிய உலகம் அப்படின்ட்டு ஒரு பாடம் கேளுங்க. எங்க வீடு காட்டுறோம், எங்களோட அரண்மனையை பார்த்துக்கோங்க. அதான் நானு
இப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டேன். கல்யாணம் போட்டா பாருங்க, அது எங்க அம்மா எங்க அப்பா. அதை நான் தீபாவளி வரிசையில காமிச்சிருப்பேன் எங்க அம்மா அப்பாவை. எங்க கல்யாண நாள். நனைஞ்சிட்டேன் நான் ஃபுல்லா. ஆட்டுக்கு தண்ணி வச்சதுல கரண்ட் வந்தா தான் நம்மளுக்கு வைஃபை வேலை பார்க்கும். வைஃபை நம்ம வீட்டு டிவி. சாமி ரூம் காமிங்க. மழைக்கு ஏதாச்சும் சூடா செஞ்சு சாப்பிடலாம். என்ன செய்யறதுன்னு தெரியல. உனக்கு அந்த ஹெச்டி கேமரா வந்து டவுன்லோட் பண்ணி வைக்கிறேன். அது வீடியோ எடுக்க சூப்பராக இருக்கும். ஜூம் பண்ணிக்கலாம், இறக்கலாம். இது வந்து ஜூம் பண்ணுறோன்னா இப்படி பண்ணுறான் போல, அது சைடில் கொடுத்துருப்பான். அப்படியே ஏற்றி இறக்க வேண்டியது. மாவு வரல போகிறாங்க.